ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறை எந்த அளவுக்கு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு வரோம். பொது வன்முறை வன்முறையில் பெண்கள் எங்கெங்கெல்லாம் துன்பங்களை சீண்டல்களை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட நேரடியாக பார்க்கலாம். திரைப்படங்கள் இரண்டாவது பட்சம், முதல் பட்சம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய நிலைகள், இடங்கள், எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள் அப்படிங்கிறது, கிண்டல்கள், கேலிகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். இது எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை பேர் அதற்கு முன்னெச்சரிக்கை அல்லது முன் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது தெரியாது. மிக துணிச்சலான பெண்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து சமூகத்தில் போராடுவாங்க. பாக்கி பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாரிடத்துலையுமே அதை சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்குள்ளாரையே ஒரு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொள்ளுவாங்க. இது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைன்னு கூட சொல்லலாம், இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது மறைமுகமாக சில நபர்களால் தூண்டப்படக்கூடியது சமூகத்தில். குடும்பங்களிலிருந்து பிறகு அவங்க வெளியில் வரும்போது, பணியிடங்கள், கல்விகள் செல்லும்போது அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது நம்ம தெரியும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா சிறு வயதில் நம்ம குழந்தைகளில் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது அக்கம் பக்கத்தில் அப்படி இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பெண் தோழிகள், ஆண் தோழிகள் ஏதாவது கிண்டல்கள் சீண்டல்கள் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்ந்து ஒரு பதவியில் இருக்கும்போதும் இல்லை ஒரு குடும்பங்களில் இருக்கும்போதும் நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது அதே வார்த்தைகளை சொல்லி நம்மளை உண்மையிலேயே அவங்க காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதும் பெண்களுக்கு எதிரான வன்முறை தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பணியிடங்களில் போகும்போதும் அது மாதிரி தான். நம்ம வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது 2-3 நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ந்து உங்களுக்கு எதிரான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை உங்களை பற்றி ஒரு புரணி பேசி கொண்டிருப்பாங்க. இந்த ஊர் வம்பு வளர்க்குறதும் புரணி பேசுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறை தான். ஏன்னா அங்கே மெயின் டாப்பிக்கே எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றின டாபிக் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பொது வன்முறை தான். இதையும் நம்ம கடந்து சமூகத்தில் போய்கொண்டு தான் இருக்கிறோம். இவர்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, தனக்கு எப்படி ஒரு காயம் ஏற்பட்டால் நம்ம எப்படி மனம் வருத்தம் ஏற்படுமோ அதே போல தான் அடுத்த பெண்ணீரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருடைய மனதிலும் ஏற்படுதோ அன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு முதல் முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி.